முச்சு விட்டார். நான் வெயிட் பண்ணி பார்த்தேன், பயங்கரமா இருந்துச்சு, செம்ம என்ஜாய்மெண்ட். என்ன ஒரு கஷ்டம்னா லாஸ்ட் மூவின்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மத்தபடி செம்ம சூப்பர், வேற லெவல். நான் முச்சு விட்டார், நான் பிளாஸ்ட்னா செம்மையா இருந்தது படம். இந்த மாதிரி நாங்கெல்லாம் படம் வேற லெவல், பயங்கரமா போவோம். எங்க அண்ணன் தான் இதுக்கப்புறம் இன்னும் 15 வருஷம் இல்ல 20 வருஷம் எங்க அண்ணன் தான் வருவாரு, வேற யாரும் வரமாட்டாங்க. பாருங்க, நினைச்சு இதே நினைப்போம் பாருங்க. ஏங்க எங்களுக்கு அதுதாங்க இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, என் பொண்ணு இருக்குங்க, என் பொண்ணுக்கு இன்ஸ்பிரேஷனா இருக்காரு எங்க அண்ணன். இப்ப என் பொண்ணு பெருசானா இப்பதான் இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. எல்லாமே அவர்தான். பெண்களுக்கு பாதுகாப்பு. இப்ப நான் தனியா தான் போறேன், பாருங்க. நான் தனியா போவோம். இப்ப எங்க வீட்டுக்கு நாங்க 3 பேர் தான் வந்து நானியா பாப்பாங்க தான். இப்ப நாங்க தனியா போவோம், ஏன்னா தைரியம் இருக்குது எங்களுக்கு. நாங்க போவோம். நாங்க அவர் ஆட்சியை பத்தில நம்ம பேசலாமா? அவர் தான் இனிமேல் வந்து எப்பவுமே அவர் தான் இருப்பாரு. அவர் தான் ஒரு யாருமே வர மாட்டாங்க. நான் சொல்றேன், அதாங்க கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. எங்க அண்ணன் படம் நடிக்கிறது இதான் லாஸ்ட்னும் போது எமோஷன் அதிகமா ஆயிடுச்சு, பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் அழுதாலே எங்களுக்கு அழ வந்துருங்க, முடியலங்க. படம் பிளாஸ்டா இருக்குண்ணா, செமையா இருக்குண்ணா, சொல்லவே வார்த்தையே இல்ல. ஐ மீன் ஃபீல் தட் உணர்ச்சிபூர்வமா இருக்கு. ஆனா நாங்க பார்க்கவே இல்லை, ஒரு சீன் கூட நாங்க பார்க்கவே இல்லை. இங்க வந்து பார்க்கணும் வெயிட் பண்ணி நாங்க பார்த்தோம். சொல்லவே வரல, உணர்ச்சிபூர்வமான சீனுங்க, எல்லாம் மனசு தொட்டுச்சு. சொல்லவே இல்லை, ரசிகிட்டே கேளுங்க, எல்லாமே நீங்களே. எப்ப வந்தாலும் எங்க தளபதி படம் எப்பவுமே கொண்டாடுற படமா தான் இருக்கும் இது எங்களுக்கு. நாங்க சிஎம்மா நாங்க பாக்கல, எங்க தளபதியா மட்டும் தான் நாங்க பார்த்தோம், ரசிகரா பார்த்தோம், அவ்வளவுதான். சிஎம்மா பாக்கல நாங்க. மாசு வேற லெவல். எப்பவுமே எங்க தளபதி எங்களுக்காக மட்டும் நிப்பாரு. கஷ்டமா இருக்கு, ஃபீல் அவ்வளவுதான். பார்க்க முடியுமான்றது எங்களுக்கு தெரியல, அதுதான் 100 அவர் நடிச்சாலும் மறுபடியும் வரணும்னு ஆசைப்படுறோம். நாங்க தினமும் ஸ்கிரீன்ல பார்க்க மாட்டோம், இப்ப டிவில பாப்போம் அவர், அவ்வளவுதான். தினமும் லைவ் லொகேஷன்ல. யா ஷூர், எல்லாரும் எங்க கொஸ்தான ஃபீட் பண்றாரு, வேற யார் கொஸ்தா? இத்தனை ரசிகர்களை விட்டு போய்க்கிறாரோ, அது எவ்வளவு பெரிய கஷ்டம். மறுபடியும் எங்க அண்ணன் வரணும்னு ஆசைப்படுறோம், வந்தா இன்னும் நல்லா இருக்கும். சான்ஸே கிடையாது, என்னைக்குமே அவர் மட்டும்தான். அது 100க்கு 100 உண்மை. எப்படி இருந்தாலும் பாத்துக்கலாம், நாங்க இருக்கிற ஒரு தளபதி செம்மையா இருந்துச்சு படம். நான் இது வரைக்கும் தனியா வந்தது இல்ல, ஃபேமிலியோட தான் வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம். லாஸ்ட் விஜய் சாருக்கு லாஸ்ட் படம்ன்றதுனால கம்பல்சரி இப்போ நான் தனியாக தான் வந்திருக்கேன். ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அவர் எப்பயுமே லைஃப் லாங் ஹாப்பியா இருக்கணும், மக்களையும் பார்த்துக்கணும், அவர் நல்லா இருக்கணும். செம்மையா இருந்தது. எனக்கு உண்மையிலே கத்திட்டே இருந்தேன் தேட்டர்ல, கொஞ்ச நேரம் கூட பார்க்கவே இல்லை. ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. வா ப்ரோ, வெரி ராங் ப்ரோ. எனக்கு லாஸ்ட்ல அந்த இந்த சீனு, அவரு பேசுறது எல்லாமே கூச்சுக்கும் பார்த்தா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. செம்மையா நடிச்சிருந்துச்சு, சொல்ல வார்த்தையே இல்லை, அந்த அளவுக்கு செம்ம ஹாப்பியா இருந்தது பாக்குறதுக்கு. படம் லாஸ்ட் வரைக்கும் அந்த எனர்ஜி போவே இல்லை. என்னடா ஒரு சில படத்துக்குள்ள போனோம்னா என்ன எப்படி இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும். இது ஃபர்ஸ்ட்ல இருந்து எண்டு வரைக்கும் அவ்வளோ ஹாப்பியா இருந்துச்சு. படம் பாக்குறதுக்கு நல்லா இருந்துச்சு, ரொம்ப ஹாப்பியா இருந்துச்சு படம். அது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இருந்தாலும் தியேட்டர்ல பார்க்கலனாலும் டெய்லி ஒரு இதுல பார்த்துட்டு இருக்கோம், நியூஸ் இது எல்லாத்துலயுமே பார்த்துட்டு இருக்கோம். அது வரைக்கும் ஹாப்பி தான். நம்ம வீட்டுல ஒருத்தர் தானே ஒரு, எப்பயுமே நம்ம பார்த்துட்டு இருக்க போறோம் லைஃப் லாங். இனிமேல் எப்பயுமே அவர் தான். அது நிறைய கண்டிப்பா படம் வந்துட்டு தான் இருக்கு. குட்டி குழந்தையில இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்துட்டு தான் இருக்காங்க. இந்த டைம் அந்த டைம் தான் இல்ல, எல்லா டைம்ல வந்து எல்லாருமே பாத்துட்டே இருக்காங்க. இவ்வளோ ரெஸ்பான்ஸ் இருக்குன்ட்டு விஜய் சார் நினைச்சிருக்க மாட்டாரு. அந்த அளவு ஹாப்பியா எல்லாருமே ஃபீல் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ. சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது, அட்டகாசமா இருந்தது, சூப்பரா இருந்தது, சூப்பரா இருந்தது. ஓகே, பிடிச்சிருக்கு. டேங். படத்துக்காக மட்டும் இல்ல, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு. இதுல வந்து பெண்களுக்காக முக்கியமா மெசேஜ் சொல்லியிருக்காரு. இதை படமா பார்க்கலாம். அரசியல் தாண்டி வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காரு.
அரசியல்ல வந்து இன்னைக்கு என்ன நிலவரமோ அதான் அவர் படத்தை பேசியிருக்காரு. இது வந்து இயற்கை படத்துக்கு ஒருவேளை வந்து ஜனநாயகன் வந்து ஜனவரியில வந்திருந்தா அவங்க சொல்ல மாதிரி 234ல 200 தொகுதிக்கு மேல வருவாரு, கண்டிப்பா வந்திருப்பாரு. வாய்ஸ் மியூட் போடுறது வந்து சில வார்த்தைகள் கெட்ட வார்த்தைகள் வருது. டிவிக்குன்ற வார்த்தை வந்து அதுல வருது, அதை கட் பண்ணிருக்காங்க. பரவாயில்ல, அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதை கட் பண்றாங்க. பாருங்க, இதான் மக்களோட சத்தம். அவங்க மியூட் பண்ணதுக்கு தான் இந்த வார்த்தை கேக்குது. மியூட் பண்ணாம இருந்தா இவ்வளவு சத்தம் வராது. அவ்வளவுதான் பாரு. நன்றி. செம்மையா பூந்து விளாசுறாரு, சொல்ல முடியல. செம்ம ஆட்சி, இத்திருக்க ஆட்சி நாங்க பாத்துல. ஆனா இவர் வந்து ஆட்சி வந்து சூப்பரா இருக்குது. அதுவும் செம்மையா இருக்குது. அது சச்சப்படி அது நான் பண்ணணும். இருந்தாலும் அவரே உற்பத்தி குத்துக்கிறாரு, சூப்பரா இருக்குது. ஆட்சியெல்லாம் நாங்க பெண்களுக்கு இவ்வளவு சப்போர்ட் கொடுக்கும் போது பெண்களே எப்படி கலைக்க விடுவோம் நாங்க? சொல்லு. அவரு எதனால சப்போர்ட் பண்றோம்னா சின்ன சின்ன பிள்ளைங்களும் நிறைய பாதிக்கப்படுதுல, அதுக்கெல்லாம் ஒரு சப்போர்ட்டா இருக்கிறாருல்ல. அது எல்லாருக்குமே தானே. என்னது அதெல்லாம் சும்மா வாய் பேச்சு. எல்லாரும் எல்லாம் உதாறு விடுறவங்க தான், யாருதான் எதுவும் சொல்லாதுக்கிறாங்க. செம்மையா பாக்குறாரு. படம் வந்துட்டு ஆக்சுவலா 3 மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருச்சு. ஃபேமிலியோட எதுக்காக வரும்? இப்படிலாம் எங்களை தோக்கடிக்கவே முடியாதுன்றதை காமிக்கிறதுக்கு தான், புரியுதுங்களா? இந்த படம் இன்னும் 10 வருஷம் கழிச்சு ரிலீஸ் ஆனா பார்ப்போம். படம் கண்டென்ட்டுக்காக கிடையாது, அண்ணனுக்காக. ஏன்னா எங்களை உடைக்கவே முடியாது. முழுக்க எங்களை சுத்தி சதி நடந்துட்டே இருந்துச்சு. இப்ப கூட பெயிட் போராளிக்கு வந்துட்டாங்க பாத்தீங்களா, கிளம்பி எல்லாருக்கும் டைரக்ட் பண்ற வேலை முடிஞ்சிச்சு போல. எல்லாருமே ஃபீல்ட் அவுட் போல, எல்லாரும் கிளம்பி வந்துட்டாங்க. நீட் போராட்டத்துல அம்பேத்கரை பத்தி பேசுறாரு ஒருத்தர், புரியுதா? நானும் அந்த காஸ்டா சேர்ந்தவன் தான். எங்க கொண்டு போய் நிறுத்த போறாங்க? நீட் ஒருபோதும் ஸ்டேட் கவர்மெண்டால பண்ணவே முடியாது. அது சென்ட்ரல் கவர்மெண்ட் இஷ்யூ. 40 MP நாங்க 40க்கு 40 தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கோம். 39ல 40க்கு 40 தேர்ந்தெடுத்து அமைச்சிருக்கோம், புரியுதுங்களா? 39 இங்க, 1 பாண்டிச்சேரியில. 40 பேர் என்ன பண்றாங்க? அவங்கள பார்த்து கேள்வி கேட்க வேண்டியது, எங்களை பார்த்து கேள்வி கேட்டா நாங்க என்ன பண்றது? நாங்க தற்கூரி தான் 60 வருஷம் கழிச்சு ஆட்சியை தீர்மானிச்சிருக்கோம், புரியுதா? 1.25 கோடி பேர் எப்படி தற்கூரி ஆவாங்க? அதுல எத்தனை IAS இருக்காங்க, எத்தனை IPS இருக்காங்க தெரியுமா? ஒரு IRS எங்க கூட இருக்கான், புரியுதா? ஒரு IRS எங்க கூட இருக்கான். அவன் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்றான். அவன் தற்கூரியா? அப்ப யார் இங்க புத்திசாலி? புரியல. அவன் தற்கூரி, அப்ப யார் தான் புத்திசாலி? புத்திசாலி நாங்க தான். ஆட்சி மாற்றம் கொடுத்துருக்கோம். 5 வருஷம் கழிச்சு பேசுங்க. 5 வருஷம் கழிச்சு நாங்க முட்டு கொடுத்தா நாங்க தற்கூரி. அப்ப தாத்தா, அப்ப புள்ள கருணாநிதிக்கு பிறந்தவனே முட்டாளா இருக்கும் போது, புத்திசாலி கருணாநிதிக்கு பிறந்தவன் முட்டாளா இருக்கான். முட்டாள் ஸ்டாலினுக்கு பிறந்த உதயநிதி எப்படி புத்திசாலியா இருப்பான்? எனக்கு புரியல. நாங்க ஆட்சி மாற்றத்தை கொடுத்துருக்கோம். நீங்க எங்களுக்கு எதிராக ஒரு அண்ணாச்சாரிய நிப்பாட்டல, சரிங்களா? எங்களுக்கு எதிராக யாரை நிப்பாட்டுறீங்க? உதயநிதியை நிப்பாட்டுறீங்க. எங்களுக்கு எதிராக நிக்கிறது உதயநிதி, புரியுதுங்களா? ஒரு தற்கொலை உதயநிதி கூட எங்க அண்ணனை நீங்க வச்சீங்கன்னா நாங்க தான் ஜெயிப்போம். எங்களுக்கு ஈக்குவலா தலைவரை நீங்க தேர்ந்தெடுங்க, அப்புறம் நாங்க தற்கொலைன்னு ஒத்துக்கிறோம். தமிழ்நாட்டுல நல்ல தலைவர் இல்ல, நாங்க தேர்ந்தெடுத்திருக்கோம். 5 வருஷம் கழிச்சு நீங்க எங்களை பாருங்க. தேங்க்யூ. என்ன பேசணும் எனக்கு புரியல. நீங்க கேட்டுட்டே இருக்கீங்க கேள்வி, பதில் கொடுங்க. நீங்க என்னன்னா எல்லாத்துக்கும் பிரஸ் மீட்ல உதயநிதியை பார்த்து இவங்க கேட்ட கேள்வி நாம முதல் 2.5 வருஷம் எடுத்துக்கோங்க ஆட்சியை. 2021 எங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் முதல் 2.5 வருஷம் அவரை கேட்டதுக்குமா, அன்பில் மகேஷ் நீங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? கல்வித்துறை அமைச்சர் நீங்க எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்? எனக்கு என்னடா வந்துச்சு? உங்களுக்கு என்ன குழம்பு பிடிக்கும்? இந்தியா கிளிப்ஸ் செக் பண்ணி பாருங்க, இருக்கும். அது பொறுத்தவரை ஃபர்ஸ்ட் 2 வருஷம் மொத்தமா ரெட் ஜெயிண்ட் படம் மட்டும் தான் எடுத்துட்டு இருந்துச்சு, பொறுத்தவரை ரெட் ஜெயிண்ட் படம் தான் எடுத்துட்டு இருந்துச்சு. அப்புறம் தான் ஒரு மாமல்லனை விட்டுட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தாரு. அது வரைக்கும் ஒரு சினிமா தான் பார்த்துட்டு இருந்தாரு. கேள்வி கேட்க அப்ப ஆளே கிடையாது. ஏன்னா எல்லாம் பெய்ட் ரிவ்யூஸும் தெரியல, எல்லாம் பெய்ட் போராளியும் அப்போ கம்முன்னு இருந்தாங்க. கால் ஷீட் கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்க என்னைக்குமே சரியா இருந்திருக்கோம். 5 வருஷம் ஆட்சி அண்ணனையும் நாங்க தீர்ப்பு பார்ப்போம். அண்ணன் தப்பு செஞ்செல்லாம் நீ கேட்போம். ஏன்னா நாங்க சாமானியர்கள், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்தணும், புரியுதுங்களா? காத்த புள்ள பாட்ட அவனை தேர்ந்தெடுக்கிறவங்க கிடையாது. ஆல்ரெடி இந்த காங்கிரஸையும் கம்யூனிஸ்டையும் நாங்க தேர்ந்தெடுக்கல, நாங்க கரெக்டா தேர்ந்தெடுத்துருவோம். தமிழ்நாட்டுல ஒரு அரசியல் கட்சி பேசுறதுக்கு தகுதி இருக்குன்னா அது கம்யூனிஸ்டுக்கு மட்டும்தான் இருக்கு, கம்யூனிஸ்டுக்கு மட்டும்தான் இருக்கு. படம் நல்லா இருக்குண்ணா. பெண்களுக்கு நிறைய எடுத்துக்காட்டா இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவரு உண்மையான தலைவர்னு நிரூபிச்சிருக்காரு இந்த படத்தை எடுத்து. அப்புறம் நிறைய சீன் வந்து சொல்லியிருக்காங்க, பகவத் கேசரில இருந்து வந்திருக்கு, அந்த மாதிரி வந்திருக்குன்னு. ஆனா அதுல இருந்து சின்னதா எடுத்து வச்சிருக்காங்க, தவிர மிச்சம் எல்லா படமும் தலைவர் தான்.
எமோஷன் சீன்ஸ்லாம் வரும்போது நாங்களே கண் கலங்கிட்டோம். அவ்வளோ நல்லா இருந்தது சீன்ஸ்லாம். அது மட்டும் இல்லாமல் கடைசி படம்ன்றதுனால எல்லாரும் கஷ்டத்தோட தான் இருக்காங்க. கிளைமேக்ஸ் எதிரே பார்க்கலனா, ஆனால் நல்லாவே பண்ணியிருந்தாரு. ஆனால் லீக் ஆன படம் தான் இருந்தாலும் கலெக்ஷன் நம்ம தான், எலெக்ஷன் நம்ம தான். படம் வந்து நல்லா இருந்தது, எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு, எமோஷனலா வந்து எல்லாருக்கும் கனெக்ட் ஆச்சு. அதாவது ஃபீல் குட் மூவி மாதிரி எல்லாம் நிறைய மெசேஜஸ் சொல்லியிருந்தாங்க இந்த படத்துல. எனக்கு அதான் பிடிச்சிருந்தது. லீக்கான படமா இருந்தாலும் இத்தனை பேர் வந்து பார்க்கறதுக்கு காரணம் விஜய் தான். அது ரொம்ப எமோஷனலா தான் இருந்தது. என்ன பண்றது, லாஸ்ட் எதுவும் பண்ண முடியாது. ரோனி தட்டு சூப்பரா நல்லா இருக்குது. எங்க அண்ணன் மணிமாவும் ஊர்ல ராம்நாட்ல இருந்து வந்திருக்காரு. வந்துட்டு பார்த்துட்டு அவரும் வந்துட்டு இப்ப திரும்பி 2வது ஷோ இப்ப பாக்குறாரு. அருமையா இருக்கு. பார்த்து நாங்க திரும்பி இப்போ பாரதில்ல அருமையா இருக்கு. ரோனி திரிசா விஜய் இதுல புதுசா வந்தாரு. வந்து பார்த்து நல்ல மழை திரும்பி நல்லா இருந்துச்சு. எல்லாமே சூப்பர், நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, எல்லாமே ஆக்டிங் நல்லா இருக்கு. சூப்பரா எப்பவும் போல நல்லா இருக்கு. படம் வேற மாதிரி தான். படம் நல்லா மாறிக்கிறீங்க. நான் மஜாவா படம் தரமா வந்துச்சு.